ஊர்வசி கூட நடிக்க மறுத்த விஜயகாந்த். என்ன காரணம்னு தெரியுமா? விஜயகாந்த் தமிழ் சினிமாவுல தவிர்க்கவே முடியாத நடிகர். 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கக்கூடிய அவரு போன வருஷம் உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்துல ஆழ்த்துச்சு. நடிப்பு மட்டும் இல்லாம தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராவும் அவரு பதவி வகிச்சாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல நடிகை ஊர்வசி விஜயகாந்த் பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. விஜயகாந்த் அப்படின்னா எல்லாருக்குமே அவரோட திடகாத்திரமான உடலும், கணீர் அப்படிங்கிற குரலும், கலையான உருவமும், அவர் செஞ்ச உதவிகளும் உடனடியா ஞாபகத்துக்கு வரும். அவரால உதவி பெற்று பலனடைஞ்சவங்க சாமானியர்கள் மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸும் இருக்காங்க. விஜய், சூர்யா மாதிரி இப்போதைய முன்னணி நட்சத்திரங்கள் வளர்ந்த காலகட்டத்துல அவங்களோட படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல நடிச்சு அவங்களுக்கும் அந்த படங்களுக்கும் வெளிச்சத்தை வாங்கி கொடுத்தவரு விஜயகாந்த். ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சிருக்கக்கூடிய அவரு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகிச்சாரு. ஆனா ஜெயலலிதா கூட சட்டப்பேரவையில ஏற்பட்ட மோதலுக்கு அப்புறமா அவரோட அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல பேர் அவருக்கு துரோகங்களை செஞ்சாங்க. இதனால ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளான விஜயகாந்துக்கு உடல்நிலையும் சரியில்லாம போச்சு. அமெரிக்காவுக்கு போய் அறுவை சிகிச்சையும் எடுத்துக்கிட்டாரு. அறுவை சிகிச்சை முடிஞ்சாலும் அவரோட உடல்நிலை முன்னாடி மாதிரி இயல்பா இல்ல. அதுக்கப்புறமா அரசியல்ல இருந்து ஒதுங்கின அவருக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. சூழல் இப்படி இருக்க அவரு உயிரிழந்துட்டாரு. அவரோட உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உச்சக்கட்ட சோகத்துல அழுத்துச்சு. இந்த சூழல்ல விஜயகாந்த் பத்தி நடிகை ஊர்வசி ஒரு பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. விஜயகாந்த் கூட நடிக்க நான் கமிட் ஆனப்போ, ஐயோ இந்த பொண்ணு கூட என்னால நடிக்க முடியாது சார். நான் தங்கச்சின்னு தான் அவங்கள கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் 2 பேரும் இணைஞ்சு நடிச்சோம். அப்போ எங்களுக்கான காதல் காட்சிகள் வர்றப்பெல்லாம் அவரு என்ன உத்து பார்க்கவே மாட்டாரு. மேம்போக்கா நடிச்சிருவாரு. அவரு கூட 1ஓ 2ஓ படங்கள் தான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பொண்ணு அநியாயத்துக்கு வெள்ளையா இருக்கே, நான் கேமராவுல எப்படி தெரிவேனோ அப்படின்னும் கிண்டலா பேசுவாரு. முக்கியமா அவர் சாப்பாடு போடக்கூடிய விதம் அவ்வளவு அருமையா இருக்கும். அவரோட தயாரிப்பு நிறுவனத்துல தென்னவன் படத்துல நடிச்சேன். அப்பெல்லாம் சாப்பாடு விதவிதமா இருக்கும். கிராமத்து சமையலும் இருக்கும். களி, கூழு அப்படின்னு எல்லாமே இருக்கும். அவரு எல்லாருக்குமே பாதுகாப்பா இருந்தாரு. அவரோட ஷூட்டிங்காக இருந்தாலும், மற்ற ஷூட்டிங் ஸ்பாட்டா இருந்தாலும் சரி, அவரோட தலைமையில எல்லாருமே ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.